யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் இந்த ஆண்டுக்கான ரைசிங் ஸ்டாரா இந்திய மல்யுத்த வீராங்கனையான ஆன்டீம் பங்கலை தேர்வு செஞ்சிருக்காங்க. UWWன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் மல்யுத்த விளையாட்டுக்கான ஒரு உலகளாவிய நிர்வாக அமைப்புங்க. இவங்க தான் ஆன்டீம் பங்கலை ரைசிங் ஸ்டாரா தேர்வு செஞ்சிருக்காங்க. 19 வயதான ஆன்டீம் பங்கல் 53 எடை பிரிவுல மல்யுத்த போட்டியில போட்டிட்டு வராங்க. இதே எடை பிரிவுல மூத்த வீரரான விக்னேஷ் போகட்டை வீழ்த்தி தன்னோட திறமையை நிலைநாட்டியிருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த 19 வயதான ஆன்டீம் பங்கல் அண்டர் 20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில தக்க வைத்தது மட்டும் இல்லாம ஜப்பானோட எந்த ஒரு போட்டியிலும் தோற்காத அகாரி புஜிமணியை தோற்கடிச்சு ஆசிய சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கத்தோடு ஆன்டீம் பங்கல் இந்த சீசனை வெற்றிகரமா தொடங்கியிருக்காங்க. ஜூனியர் லெவல்ல இவங்க சாதனையை நாம அடிக்கிட்டே போலாம். இந்தியாவிலேயே ஜூனியர் லெவல்ல 2 தடவை வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தை இவங்க வாங்கியிருக்காங்க. சீனியர் லெவலில் இவங்க போட்டி போடும்போது செர்பியாவில் பெல்கிரேட் அப்படிங்கிற இடத்துல நடந்த போட்டியில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சாங்க. மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த 2 தடவை ஐரோப்பியன் சாம்பியன் பட்டம் பெற்ற ஜோனா மால்கரனை வீழ்த்தினதிலிருந்து ஜூனியர்ல மட்டும் இல்லாமல் சீனியர் லெவல்லையும் இவங்களோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இவங்க பெற்ற வெற்றிகள் இவங்களை 2024 நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான 53 கிலோ எடை பிரிவில் இவங்க பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதே மாதிரி ஆண்கள் பிரிவில் கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஜார்ஜியஸ்க்கு ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் அமைப்பு இப்போ கொடுத்திருக்காங்க. நன்றி.